Hello guys, so here next we move on to the which problem here, 7th sum. So 7th sum என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். 7th sum என்ன கொடுத்திருக்காங்க. So here is star defined on a set 1 2 3 4 5. They have given some set by a star b is equal to LCM of a and b. எப்படி define பண்ணிருக்காங்க? இங்கேயும் a star b is equal to LCM of a and b னு define பண்ணிருக்காங்க. It is a binary operation. அப்போ பைனரியா அப்படிங்கறத நம்ம சொல்லணும். அவங்க கொடுத்திருக்க ஆபரேஷன் ஸ்டார்ங்கிறது பைனரி ஆபரேஷன் தானா அப்படிங்கறத நம்ம சொல்லணும். justify your answer அப்படினு கொடுத்திருக்காங்க. சோ இங்க நம்ம என்ன பார்க்கணும்? பைனரியா இல்லையா, அதாவது பைனரி இங்க ட்ரூ ஆகுதா இல்லையா அப்படிங்கறத நம்ம இங்க பார்க்கணும். சரியா? சோ அதுக்கு என்ன செய்யலாம் அப்போ? So now here what they have given here, the set என்ன கொடுத்திருக்காங்க? star on the set 1 2 3 4 5. So here star on the set 1 2 3 4 5. So here அவங்க கொடுத்திருக்க இந்த செட்டை வந்து நம்ம நேம் டிஃபைன் பண்ணிருக்கலாம். let a is equal to 1 2 3 4 5 னு நேம் டிஃபைன் பண்ணிக்கலாம். ஓகே, so here நேம் டிஃபைன் பண்ணிட்டோம். இப்போ என்ன கொடுத்திருக்காங்க? a star b. a star b is equal to என்ன கொடுத்திருக்காங்க? LCM of a and b. LCM of a and b. ஓகே, so LCM of a and b தான் அவங்க கண்டிஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏங்கிற செட்டில் 1 2 3 4 5 இருக்குது அப்படின்னா, இப்போது இதிலிருந்து நம்பர்ஸ் நம்ம எடுக்க போகிறோம். அதாவது a belongs to the set a, b is also belongs to the set a. இதிலிருந்து தான் எடுக்க போகிறோம். ஸ்மால் ஏவும் செட் ஏலேருந்து எடுக்க போகிறோம், ஸ்மால் பியும் செட் ஏலேருந்து தான் எடுக்க போகிறோம். எடுத்து எல்சிஎம் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம் இல்லையா? ஸோ இப்போ ஃபஸ்ட்டு 1 எடுத்துக்கலாம், 1 ஸ்டார் b வந்து 2 எடுத்துக்கலாம். சரியா? அப்போது 1 ஸ்டார் 2 எடுத்துக்கிட்டேன். அப்போது LCM of 1 and 2. ஸோ LCM of 1 and 2 என்ன? 1க்கு 2க்கு LCM எடுத்தால் என்ன வரும்? 2 தான் வரும். இப்போ பாருங்கள், whether this 2 is belong to the set A? Yes, 2 இருக்குது. 2ங்கிறது செட்டுக்குள்ளே இருக்குது. அப்போது this 2 is belongs to the set A. 2 is belongs to the set A. இப்போ அடுத்தது 2 1 3. 2 ஸ்டார் 3 எடுத்துக்கலாமா? 2 ஸ்டார் 3 எடுத்துட்டோன்னா அப்போது LCM of 2 and 3. So 2 and 3 LCM என்ன? 6. Okay, 6. So 6 2க்கு 3க்கு LCM எடுத்தால் என்ன வரும்? 6. So this 6 is belongs to the set A? No. Here 5 up to 5 வரைக்கும் தான் இருக்குது elements, 6 கிடையாது. அப்போது 6 is does not belongs to the set A. Okay, இப்போ next 3 and 4 எடுத்துக்கலாமா? 3 and 4. Okay, so here also LCM of 3 and 4 is equal to, so 3 and 4 LCM என்ன? 12. Now see, 12 is belongs to the set A? No, 12 is does not belongs to the set A. So அப்போ இங்கே என்ன எழுதலாம்? அதாவது இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து belongs to the set, 2ங்கிறது belongs to the set, இங்கே வந்து 6ங்கிறது does not belongs to the set. இதை எப்படி எழுதலாம்? இந்த 2ங்கிறது belongs to the set A, 3ங்கிறது belongs to the set A, but இது ரெண்டுத்துக்கும் LCM of 2 and 3. 2 and 3 is equal to என்ன கிடைக்குது? 6. 6 is does not belongs to A. ஓகே, அதாவது தனித்தனியாக 2ங்கிறது belongs to the A, 3ங்கிறது belongs to the set A. இது ரெண்டுத்துக்கும் LCM எடுக்கணும்னா LCM 6ன்னு வருது. அந்த 6ங்கிறது does not belongs to the set A. அப்போ என்ன அர்த்தம்? கண்டிப்பாக here the operation binary operation star is not binary. So here the operation star is not binary. Binary satisfy ஆகல இங்க. Here star is not binary. Okay, புரியுதா? So here இந்த கொடுத்திருக்காங்க டெஃபினேஷன் பிரகாரம் நம்ம வந்து சம் போட்டிருக்கோம் இல்லையா? நம்மளா எக்ஸாம்பிள் கொடுத்து போட்டிருக்கோம் இல்லையா? எக்ஸாம்பிள் இல்லை, அந்த செட்டில் உள்ள நம்பர்ஸ் தான் எடுத்து நம்ம கொடுத்து போட்டிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஃபஸ்ட்டு கண்டிஷன் 1 and 2 கொடுத்தோன்னே சாட்டிஸ்ஃபை ஆச்சு. அதிலிருந்தே திரும்ப கொடுத்து பார்த்தோம். 2 and 3 கொடுத்தோம், சாட்டிஸ்ஃபை ஆகலை. 3 and 4 கொடுத்தோம், சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஸோ அதே போல் 4 and 5 கொடுத்தாலும் சாட்டிஸ்ஃபை ஆகாது. சரியா? ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ என்ன சொல்லியிருக்கோம்?
here the operation star is not binary அப்படின்னு சொல்லியாச்சு. That's all. Here the problem is over. Hello guys, so now we move on to the 8th sum here. Exercise 1.4 ல 8th sum பார்க்க போறோம். 8th sum வந்து இங்க HCF ன்னு கேட்டிருக்காங்க. Okay, so here என்ன கொடுத்திருக்காங்க, they have given star is a binary operation. எப்படி define பண்ணிருக்காங்க, a star b is equal to HCF of a and b. இதுக்கு முன்னாடி a star b is equal to என்ன பார்த்தோம், LCM of a and b பார்த்தோம். இங்க என்ன பார்க்க போறோம், a star b is equal to HCF of a and b அப்படிங்கறத பார்க்க போறோம். so அதுல வந்து மொத்தம் 3 cases இருக்கு. first case வந்து commutative னு சொல்லணும், second case வந்து associative னு சொல்லணும், third case வந்து identity exist ஆகுதா இல்லையாங்கறத சொல்லணும். சரியா? ஓகே, பார்க்கலாம் போ. so here is star is commutative. commutative என்னன்னு கேக்குறாங்க. so what is the condition here, a star b is equal to b star a. so here this is the condition for commutative. a star b எப்படி எழுதலாம், HCF of a and b. அப்போ இங்க HCF of a and b எழுதலாமா, which is equal to இதை எப்படி எழுதலாம், HCF of b and a. HCF of b and a. so a க்கு b க்கு HCF என்ன நம்பர் ஏதாவது இப்ப கொடுக்கறோம்னு வெச்சுக்கோங்க. இப்போ 1 கொடுக்கறேன் and இதுக்கு 2 கொடுக்கறேன்னு வெச்சுக்கோங்க. so HCF of 1 and 2 என்னவோ அதே தான் இங்க b க்கு என்ன இருக்கு, 2 and 1. so இங்க HCF of 1 and 2 க்கு என்ன ஆன்சர் வருதோ அதே தான் HCF of 2 and 1 க்கு ஆன்சர் வரும். அப்போ இங்க commutative வந்து true. okay, so equal. so commutative இங்க true னு வந்துருச்சு. associative star, the binary operation star is associative னு கேக்குறாங்க. so a star b star c is equal to a star b star c. so what is associative, associative னா bracket change ஆகுறது. okay, so here a star b star c. so இந்த a b c இது எல்லாமே belongs to எதுல, natural number, belongs to the natural number. okay, அதாவது a b c this all of them belongs to the natural number. so a க்கு வேல்யூ கொடுத்து பார்க்கலாம். a க்கு 1 கொடுக்கிறேன், star இதுக்கு 2 கொடுக்கிறேன், c க்கு 3 கொடுக்கிறேன். இங்கேயும் அதே போல 1 star 2 star 3. so இதுக்கு bracket இப்படி போடணும், இங்க bracket இங்க சேஞ்ச் ஆகும். okay, so 1 and 2, 1 star 2, 1 star 2 க்கு என்ன, 1 star 2 எப்படி எழுதலாம், HCF of 1 and 2 1 and 2 க்கு HCF என்ன, HCF னா highest common factor, highest common factor. இப்போ 1 இருக்கு இல்லையா, 1 க்கு 1 எப்படி எழுதலாம், 1 into 1. 2 எப்படி எழுதலாம், 2 1 into 2. so இதுல common factor என்ன, 1. இதுல highest common factor என்ன, 1 தான். அப்போ 1 1 star 3. இப்போ 1 star 3 க்கு common factor என்ன, அதாவது 3 is equal to 1 into 3. so 1 க்கு 3 க்கும் common factor வந்து 1, highest common factor 1 தான். அப்போ 1 star 3 னா highest common factor of 1 and 3 is 1. okay, so which is equal to அதே போல 1 star 2 and 3. 2 and 3 க்கு common factor என்ன, highest common factor 1 தான். okay, அப்போ 1 star 1 னா HCF of 1 and 1 என்ன, 1 தான். okay, அப்போ ஈக்குவலா வருது, 1 is equal to 1 ஈக்குவலா வருது. இதை எப்படி டைரக்டா எழுதலாம், a star b எப்படி எழுதலாம், HCF of a and b. okay, star c which is equal to a star HCF b star c எப்படி எழுதலாம், HCF of b and c. okay, so here HCF of a and b star c இதை எப்படி எழுதலாம், இது ஃபுல்லா aங்கிற வடிவம். சரியா, HCF of a and bங்கிறது aங்கிற வடிவம், cங்கிறது bங்கிற வடிவம். so அந்த ஃபார்மட்ல இருக்கு. அப்போ HCF of a and b star c னா என்ன, HCF of a b and c. இங்க a star bங்கிற வடிவத்துல என்ன இருக்கு, HCF of b and c இருக்கு. அப்போ a star b, அப்போ இதுக்கு HCF எடுத்தா என்ன வரும், HCF of a b and c. நம்ம LCM க்கு இதே மாதிரியே associative proof பண்ணி காட்டியிருப்போம், அதே மாதிரி தான்.
அப்போ HCF of ABC is equal to HCF of ABC, both are equal. So here associative வந்து satisfy ஆயிடுச்சு. Okay, இப்போ அடுத்தது third case என்ன சொல்லியிருக்காங்க, does there exist identity for this binary operation? Identity இங்கே exist ஆகுதா, commutative true சொல்லிட்டோம். அடுத்தது associative true சொல்லிட்டோம். Identity இங்கே true ஆகுதா, exist ஆகுதான்னு கேட்குறாங்க. சரியா? அப்போ identity என்ன? What is the condition for identity? The condition is A star E is equal to A is equal to E star A. Okay, so here this is the condition. இப்போ Aக்கு வந்து நான் நம்பர் கொடுக்குறேன், 2ன்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. 2 star Eக்கு பதிலாக என்ன கொடுக்குறேன் நான், Eக்கு பதிலாக 1. Eக்கு வந்து எப்போவுமே 1 தானே இருக்கும். இப்போ Aங்கிறது என்ன 2, which is equal to Eங்கிறது என்ன 1, Aங்கிறது என்ன 2. இப்போ பாருங்க 2 star 1 னா என்னது, HCF of 2 and 1. HCF of 2 and 1 is equal to 2, which is equal to இங்கே HCF of 1 and 2. So HCF of 2 and 1 என்ன, 2 and 1. 2க்கும் 1க்கும் LCM HCF என்ன, highest common factor 1 தான் வருது, 1 தான் வருது, which is equal to இங்கே 2 இருக்கு, which is equal to HCF of 1 and 2 என்ன, இதுவும் 1 தான். இப்போ this 1 is equal to 2, no, not equal to. This 2 is equal to 1, not equal to. அப்போ identity வந்து not satisfied. So identity இங்கே exist ஆகலை, exist ஆகுதான்னு கேட்குறாங்க. Does there exist identity? No, here identity does not exist. இங்கே identity exist ஆகலை, அவ்வளோதான். Okay.